அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின். அதாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு டைனமிக்கான கொஸ்டின். இதை அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் நாட் மியர்லி எ பார்ட்டி பட் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, நம்மளோட இந்திய சுதந்திர போராட்டத்தில் அது வந்து ஒரு அங்கம் வகிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக் ஏரியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக் ஏரியா. இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணி தான் எழுதணும். அப்போ இன்ட்ரோடக்ஷன்லேயே உங்களால் எவ்வளோ டீட்டெயில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலை கொடுத்துருங்க. இல்லைன்னா இன்ட்ரோடக்ஷன் லைட்டாக கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணணும் சொல்லணும். இல்லை அப்படின்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் போட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சம்பந்தமான ஸ்டாட்டிக் டீட்டெயிலை என்ன பண்ணால் கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, 28 டிசம்பர் 1885 இது ஒரு டேட்டு. ரெண்டாவது இங்கே கொடுத்துருக்கோம், கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ் இன் பாம்பே அப்படிங்கிறது ரெண்டாவது டேட்டா. மூணாவது பாருங்க, ஆலன் அக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற டேட்டா. யார் கூடலாம்? தாதாபாய் நவ்ரோஜி, டபிள்யூசி பானர்ஜி as a platform for Indian educated middle class professional lawyers, teachers, journalists. எதுக்காக? டு சீக் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் த்ரூ பெட்டிஷன்ஸ் அண்ட் டயலாக். சரிங்களா? டிசைன் இனிஷியல் முதல்ல அப்படிதான் இருந்துச்சு, as a moderate body loyal to British ராஜ். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அது என்னவா மாறிச்சு அப்படின்னா அவங்களோட நெகோசியேட் பண்ற அளவுக்கு வளர்ந்து இந்தியன் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியா இது உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா 0ல ஆரம்பிச்சு அப்படியே கிராஜுவலா உள்ள இருக்க டீட்டெயில் என்ன பண்ணியிருக்கோம்னா 10ல போய் சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போ இதுதான் இப்ப என்ன சொல்றோம் பாருங்க, நாட் மியர்லி இன் பார்ட்டி பட் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றோம்னா ஏர்லி நேஷனலிசம். அப்ப இதுதான் ஆரம்ப காலத்துல முதல்ல என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஏர்லி நேஷனலிசமா டெவலப் ஆனதுக்கு இதுதான் காரணம். எப்படி அப்படின்னா எஜுகேட்டட் இந்தியன்ஸ் உள்ள இருந்திருக்காங்க. அப்ப வெஸ்டர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் அண்ட் ரீஜனல் நேஷனலிஸ்ட் அசோசியேஷன் கிரியேட்டட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ். அப்ப அந்த மேற்கத்திய கல்விகளை கத்துக்கிட்டவங்களும் அப்புறம் அங்கங்க இருந்த நேஷனலிஸ்ட் தேசியவாதிகளும் சேர்ந்துதான் இந்த ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. அதுதான் ஆரம்ப காலத்து தேசிய எழுச்சியா இருந்துச்சு. மாடரேட் எக்கனாமிக் கிரிட்டிக். சரிங்களா? இந்த ஐஎன்சில இருந்த தாதாபாய் நவ்ரோஜி தான் இவங்க திருடுறத வந்து என்ன சொன்னாங்கன்னா ட்ரெயின் தியரி அப்படிங்கிற விஷயத்து மூலமா என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அப்ப எது மூலமா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க? இதுல ஒரு ஸ்டாட்டிக் டீடைலு, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த புக்கை நீங்க என்ன பண்ணலாம் இதுல மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா புக் மூலமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவோல்ட் ஆஃப் 1857 ஒரு லார்ஜ் ஸ்கேல் ரெபலியன் உருவாகிறதுக்கு இது ஐஎன்சி வந்து உருவாகிறதுக்கு அந்த 1857 ரிவோல்ட் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி இருந்துச்சு. அப்ப பிரிட்டிஷ்காரங்க பயந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து என்னாச்சு அப்படின்னா கிடைச்சது. அதுதான் இட் லேட் தி ஐடியாலஜிக்கல் அண்ட் எமோஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் லேட்டர் நேஷனலிஸ்ட் தாட். அப்ப 1857 ரிவால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். பிரிட்டிஷ்காரங்க வந்து ப்ரூட்டலா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிட்டாலியேட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமை, எஜுகேஷன் நமக்கு தேவைப்படுது, நம்ம கிட்ட இவங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த உணர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வருது. அப்புறம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. இப்போ அக்டோபர் 16, 1905 லார்ட் கர்சன் தான் என்ன பண்றாரு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அதாவது அந்த நதியோரமா இருக்கக்கூடியதை வச்சு பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. ஸோ பாருங்க, ஆகஸ்ட் 7, 1905 சரிங்களா சுதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இதை வச்சு உருவாகுது அப்படிங்கிறாங்க. அப்ப இது மூலமா என்னாவது பாய்காட் பிரிட்டிஷ் குட்ஸ், இப்ப காதி, வந்தே மாதரம் பாட்டு பாடிட்டு போறாங்க. இது எல்லாம் என்னாச்சு அப்படின்னா ஐஎன்சிக்கான ஒரு மாஸ் ஃபாலோவர்ஸ் வந்து என்னாச்சுன்னு உருவாச்சு. அதான் ஐஎன்சிஸ் மாஸ் அப்பீல். சரிங்களா? அது வந்து என்ன பண்ணுது, அதை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. அப்ப இதோட தாக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா எலைட் ஃபோரம்ல இருந்து மாஸ் மூவ்மெண்டா மாறுது. அதாவது எலைட் ஃபோரம்ன்றது இது எதுக்கு யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா முன்னாடி எஜுகேட்டட் மட்டும் தான் இருக்கிறாங்க உள்ள. எஜுகேட்டட் பணக்காரங்க, லாயர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்ப யாரெல்லாம் உள்ள வராங்கன்னா சாதாரண வெகுஜன மக்கள் என்ன பண்றாங்கன்னா உள்ள ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் ரெப்ரசிவ் ஆக்ட்ஸ் அண்ட் ரேடிகலைசேஷன் ஆஃப் ஐஎன்சி. பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த சில சட்டங்களும் அதை எதிர்த்து ஐஎன்சி வாய்ஸ் அவுட் பண்ணதும் தான் காரணம். அப்ப பாருங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, செடிஷியல் மீட்டிங்ஸ் ஆக்ட் 1907, இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் ஆக்ட், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்தியன் பிரஸ் ஆக்ட், இந்த மாதிரியான சட்டங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம மக்களை சப்ரஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களை என்ன சொல்லுங்க, சப்ரஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வாய்ஸஸ் வித்தின் ஐஎன்சி எக்ஸ்பேண்டட் பப்ளிக் சிம்பத்தி அண்ட் புஷ்ட் தி காங்கிரஸ் டுவர்ட்ஸ் கிளியர் ரேடிக்கல் பொசிஷன். ரேடிக்கல் தாட்ஸை வந்து உள்ள கொண்டு வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சூரத் ஸ்பிளிட்
ஐடியாலஜிக்கல் கிளாரிஃபிகேஷன் வித்தின் ஐஎன்சி. சரிங்களா, அதாவது சூரத் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் மாடரேட்ஸ் தனியா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தனியான ஐடியாலஜிக்கலா கிளாரிஃபை ஆனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசணும், பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்வராஜ், பாய்காட்டு, நேஷனல் எஜுகேஷன், இது எல்லாமே. அதே மாதிரி ராஜ் பிகாரி போஸ் வந்து அந்த சூரத்துல வந்து அவர் தலைமையை ஏற்கணும், அதை வச்சு பிரச்சனை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வரும் இல்லையா. ஸோ திலகருக்கு பதிலாக அவரை இது பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கேண்டிடேட் திலகன் லாலா லஜபத் ராய். சூரத் ஸ்பிளிட் இதில் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு ஒன் வேர்டு சூரத் ஸ்பிளிட் ட்ரிகர்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடணும். சரிங்களா, ஸோ பாருங்க, the split forced INC to internally redefine its ideology. அப்ப ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு பொதுவா எல்லாம் போராடி இருக்கும், திடீர்னு உடஞ்சு வெளியே போறாங்கன்னா அப்ப நம்ம பண்றது சரியில்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப சூரத் ஸ்பிளிட்டும் ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து பாருங்க, மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். ஸோ மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்ல தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுப்பாங்க, எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்டட் இந்தியன் ரெப்ரசன்டேஷன் அண்ட் இன் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். சரிங்களா, டு அப்பீஸ் மாடரேட் போஸ்ட் சூரத் ஸ்பிளிட். சரிங்களா, அதாவது இந்த சூரத் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்ப மாடரேட்ஸ் ரீகெயின் பொலிட்டிக்கல் ஃபூட்டிங் பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எனர்ஜி பெர்சிஸ்டட். சரிங்களா, ஸோ பாருங்க, ஐஎன்சி ஸ்ட்ராட்டஜி இவால்வ்ட் கம்பைனிங் போத் என்கேஜ்மெண்ட் அண்ட் அஜிடேஷன் அப்படின்றாங்க. ஒன்னா இருக்கிறது அப்ப போராடுறது அப்படிங்கிறது. அப்புறம் லக்னோ பேக்ட்ல என்ன பண்றாங்க, ரீயூனிஃபிகேஷன் அண்ட் இன்க்ளூசிவ் நேஷனலிசம். அதுக்கப்புறம் ஈர் ஆஃப் காந்தி, அரைவல் ஆஃப் காந்தி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஹெட்டிங் அப்படியே போடலாம், காந்தி உள்ள வராரு, சம்பரன் சத்தியாகிரகா பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, கேதா சத்தியாகிரகா, அப்ப கேக் அப்படின்னு சொல்லி எழுதிடும்ல, அந்த 3 ஹெட்டிங்கை பேஸ் பண்ணி இது எல்லாத்திலையும் காங்கிரஸோட வெற்றியா அதை பதிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் ரவுலட் சட்டங்களுக்கு எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க போராடின விஷயத்த என்ன பண்றாங்கன்னா தெளிவுபடுத்தும். அதுக்கப்புறம் பாருங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், பூர்ண ஸ்வராஜ். நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நான் இது வந்து எல்லாம் சொல்லியிருக்கேன், இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னா சொல்லியிருக்கேன். நீங்க இவ்வளவு தூரத்துக்கு இல்லாம இதோட காசை வந்து என்ன பண்ணாங்கன்னா எழுதி சொல்லலாம். இப்போ பூர்ண ஸ்வராஜ்ல ஐஎன்சி எப்படி பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட வந்து என்ன பண்ணாங்க, கிராண்டட் ப்ரொவின்சியல் அட்டானமி, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணாங்க சென்ட்ரலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப ஐஎன்சி வந்து என்ன பண்ணாங்க, மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த என்ன சொல்றோம் இதுல சொல்றோம். அப்புறம் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 1945. அப்ப ஐஎன்சி வந்து என்ன பண்றாங்க, கிரிப்ஸ் ப்ரொபோசலை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப காந்தி வந்து என்ன பண்றாரு, டூ ஆர் டை அப்படிங்கிறாரு. ஸோ அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆகஸ்ட் 9 என்ன பண்றாங்க, எல்லாரையும் கைது பண்றாங்க. லீடர்ஷிப் இருந்து இல்லைன்னா கூட அந்த மூவ்மெண்ட் வந்து என்னாச்சு, பெருசா போராட்டத்துக்கு தயாராச்சு. அப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 ஜூலைல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது பிரியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இவங்க முக்கியமான ரோல் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இவங்க பின்னால என்ன பண்றாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறி ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறதா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா, எப்பயுமே ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டினை அட்ரஸ் பண்ணிட்டு போறது தான் புத்திசாலித்தனம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போதும் எதுக்காக இந்த ஆன்சர் எழுதியிருக்கிறோம் பாத்தீங்கன்னா, இதுல ஏகப்பட்ட ஸ்டாட்டிக் டீட்டெயிலா தான் உங்களுக்கு சொல்லியிருப்போம். எந்த கொஸ்டின் கேட்டிருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் டைனமிக் ஆர் ஸ்டாட்டிக், நீங்க எப்பயுமே ஆன்சர் வந்து 60% வந்து என்ன பண்ணணும், டைனமிக் கொஸ்டினா இருக்கும் பட்சத்துல 60% ஸ்டாட்டிக் டேட்டாவை தான் என்ன பண்ணணும் ஆன்சர்ல எழுதணும். சரிங்களா, இது வந்து டிஎன்பிசியோட எழுதப்படாத விதி. இது இப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.